போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் சில வெப்சைட்ஸை தான் இங்கே மென்ஷன் பண்ணேன், ரியாக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் இப்போ நிறைய வெப்சைட்ஸ்க்கு போகிறேன், நிறைய வெப்சைட்டை சர்ச் பண்ணுறேன். ஆனால் அந்த வெப்சைட் ரியாக்ட் யூஸ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலரான ஒரு வெப் பேஜ் எனக்கு ரியாக்டை யூஸ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதோட கோடை பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தா இதோட சோர்ஸ் கோட் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த கோடை பார்க்கறது மூலயமா நம்மளால இந்த ஒரு வெப்சைட் ரியாக்டை யூஸ் பண்ணிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுதா? முடியலை. அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஆட் டு குரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆன உடனே அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பின் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஐகானை கிளிக் பண்ணி இங்கே பின்னுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐகான் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த ஒரு வெப் பேஜில் ரியாக்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஐகான் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். ரியாக்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ நமக்கு ஒயிட்டாக தான் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் வெப் பேஜ் ரியாக்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நான் பழைய மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வெப் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இதில் ரியாக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இது லோட் ஆகுது. லோட் ஆன உடனே எனக்கு இங்கே ஆக்சுவலாக ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரியாக்ட் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எந்த வெப்சைட் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ஸ்டாகிராமை செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ அகைன் எனக்கு இங்கே ப்ளூ ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வெப்சைட்லாம் செக் பண்ணமோ எல்லா வெப்சைட்டையும் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணுறது மூலியமாக உங்களால் அதில் ரியாக்ட் யூஸ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்.